ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் இருக்க பாருங்க, அங்கேருந்து சுகாதாரத்துறையில் வேலையை கொடுத்துருக்காங்க. இனமான பதவி அப்படின்னா இதுக்கான கடைசி தேதி 21/8/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பதவியை பொறுத்த வரைக்கும் ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பி கேட்டிருக்காங்க. பிஏ எஸ்எல்பிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 32,000 ரூபாய் சேலரி, ஒரு வேக்கன்சி. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 27,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்டு ஸ்பீச் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி. ஓடிஎஸ்டன் கேட்டிருக்காங்க. 3 மந்த்துக்கான ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. 7 வேக்கன்சி. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. 21,000 ரூபாய் சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 11,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 2 வேக்கன்சி. ஏஎன்எம் கேட்டிருக்காங்க. ஏஎன்எம்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 17,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 5 வேக்கன்சி. ஜெனட்டிக் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் சோஷியாலஜி, சைக்காலஜி, சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 21,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. சித்தா டாக்டர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. உனானி டாக்டர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. அதுக்கு நீங்கள் சித்தா உனானியை முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டிஸ்பென்சரி கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்டகிரேட்டட் டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிகிச்சை உதவியாளர் கேட்டிருக்காங்க. தெரப்பி அசிஸ்டன்ட், டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 3 வேக்கன்சி. 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஆயுஷ் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க. 11,000 ரூபாய் சேலரி. டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. 44,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி. சீனியர் டாட் ப்ளஸ் அந்த சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. 29,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் லேப்லேருந்து 1 வேக்கன்சி. 23,000 ரூபாய் சேலரி. மெடிக்கல் ஆஃபீஸர் 1 வேக்கன்சி. 63,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 21,000 ரூபாய். ஸோ மொத்தமாக 36 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. 21/8/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ள ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும். கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாகவோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அல்லது மெயில் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.